வணக்கம். இந்த நாட்டு ஏழைகளின் துயரங்களை, கஷ்டங்களை தீர்வு காணுவதற்காக ஒரு அரசியல் கட்சி உருவானது. ஜனநாயக முறைப்படி உருவான இந்த கட்சி உலகத்தின் மிகப்பெரிய அரசியல் கட்சி. ஒரு ஏழை தாயின் ஏழை மகனால் நடத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அவர் பிரைம் மினிஸ்டராக வேற இருக்கிறார். டீ வியாபாரியாம். குடும்ப அரசியல் இல்லாத ஒரு அரசியல் கட்சி, ஊழலே இல்லாத ஒரு அரசியல் கட்சி. நான் காவுங்கா நான் கானே தூங்கா, நானும் திருட மாட்டேன், யாரையுமே திருட விட மாட்டேன். இந்த அரசியல் கட்சி தலைவர் ஏழை தாயின் ஏழை மகனுக்கு கிடைத்த ஒரு புதிய பாஸ். நான் இந்த கட்சியின் தொண்டர்தான், எனக்கும் ஒரு பாஸ் கிடைத்து விட்டார். நிதின் நபீன், பிஜேபியின் புதிய நேஷனல் பிரசிடென்ட். நரேந்திர மோடி கைத்தாங்களாக சேரில் அமர வைத்த அந்த காட்சி நீங்கள் பார்த்தீர்கள். அவருக்கு பின்னாடி இருந்த மூத்த தலைவர்கள் கை கட்டி நின்றதையும் நீங்கள் பார்த்தீர்கள். நரேந்திர மோடியின் சாய்ஸ்க்கு எதிராக வேறொரு நபர் மனுவை கூட, சேலஞ்சை கூட செய்ய முடியாத அந்த தருணம் இந்த அரசியல் கட்சியில் இருக்கிறது. அதாவது நரேந்திர மோடி யாரை பிரசிடென்டாக நினைக்கிறாரோ அதை தாண்டி வேற யாரும் வாயை கூட திறக்கக்கூடாது. திஸ் இஸ் வாட் த ஜனநாயகம் இன் பிஜேபி. இப்போ ஒரு ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஏழை மக்களுக்காக சேவை செய்வதற்கு ஒரு அரசியல் கட்சி உருவானது. ஏழை மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு ஜனநாயகத்தையும் இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த ஜனநாயக முறையில் நடத்தப்படக்கூடிய கட்சி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கட்சியாக மாறிவிட்டது. டொனால்ட் ட்ரம்ப்புடைய அரசியல் கட்சி இந்த அளவில் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. கேர் ஸ்டாமரோடைய அரசியல் கட்சியும் இந்த அளவில் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. எமானுவல் மேக்ரோன் அவருடைய கட்சியும் இந்த அளவில் எக்ஸ்பென்சிவ் கிடையாது. காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்சி, நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒரு பக்கம், இந்த கட்சி இன்னொரு பக்கம். அந்த விதமான ஒரு மாடலை நரேந்திர மோடி உருவாக்கி இருக்கிறார். மோடிஸ் டெமோக்ரஸி. அதைத்தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போறீர்கள். ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காக நரேந்திர மோடியின் இந்த அரசியல் கட்சிக்கு தேவைப்படக்கூடிய மினிமம் அக்கவுண்ட் பேலன்ஸ் 10,000 கோடி ரூபாய். குறைஞ்சபட்சம் இவ்வளோ எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கவே இருக்க வேண்டும். எங்கேருந்து இந்த பணம் வந்தது, எப்படி செலவு செய்கிறார்கள், இந்த நாட்டு ஜனநாயகத்தை எப்படி நசுக்குகிறார்கள், அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய டீட்டெயில்டு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் ஒரு சில நபர்களுக்கு பிடிக்கவில்லை, முக்கியமாக ஆளும் கட்சிகளுக்கு பிடிக்கவில்லை. அதனால் இதை முடக்க வேண்டும். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. செய்ய வேண்டிய சாதாரணமான ஒரு சில விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம். உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். தாமினி நாத் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறார். இந்த ரிப்போர்ட்டுடைய தலைப்பை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும். பிஜேபி எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ₹3,335 crore in last fiscal year, which was 2.5 times more than it spent in 2019 and 20. 2019-20 ஆண்டு தேர்தலுக்காக இந்த அரசியல் கட்சி செலவு செய்ததோ அதைவிட 2.5 மடங்கு அதிகமாக 2024-2025 ஆண்டு தேர்தலுக்காக பிஜேபி செலவு செய்த தொகை 3,335 கோடி ரூபாய். 18வது லோக்சபா எலெக்ஷன்,
அதையொட்டி 8 மாநிலங்களுடைய தேர்தல் இந்த காலகட்டத்தில் நடந்தது. தாமினி நாத்துடைய இந்த ரிப்போர்ட், அதற்கான ஒரு கிராஃபை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். 2019-20ஆம் ஆண்டு பிஜேபி செலவு செய்தது லோக்சபா தேர்தலும் போது, லோக்சபா அண்ட் ப்ரீ லோக்சபா தேர்தலும் போது 1352 கோடி ரூபாய். 24-25 பிஜேபி செலவு செய்தது 3335 கோடி ரூபாய். இது மட்டுமல்ல, பிஜேபி ஒரு எம்பிக்கு எவ்வளோ செலவு செய்திருக்கிறது, எந்த அளவில் இந்த நாட்டு தேர்தல் மீது ஒரு அரசியல் கட்சி செலவு செய்கிறது. அப்போ எங்கே தான் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கும்? எப்படி ஒரு சாதாரணமான நபர், ஒரு காமன் மேன் தேர்தலில் கலந்து கொள்ளலாம், நானும் வெற்றி பெறுவேன் என்று எப்படி நினைக்கலாம்? அதாவது யாராலையுமே இதற்கு மேல் தேர்தலில் களம் இறங்க முடியாது. இந்த கணக்கும் நீங்கள் பார்த்தீர்கள். அதாவது பிஜேபியோடைய பார்ட்டி அக்கௌண்ட்டில் இந்த நேரத்தில் 10,000 கோடி ரூபாய் கேஷாகவே வைத்திருக்கிறார்கள். சொத்து பத்தெல்லாம் தனி, கேஷாக இருக்கக்கூடிய தொகையே போன வருடம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை 10,000 கோடி ரூபாய் அவர்களோட அக்கௌண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 9 மாதங்களில் இன்னும் எவ்வளோ சேர்த்திருப்பார்கள், அது தனி கணக்கு. இந்த ரிப்போர்ட்டை ஒரு ஜேர்னலிஸ்ட் தயாரிக்கவில்லை, ஒரு மீடியா ஹவுஸ் தயாரிக்கவில்லை, காங்கிரஸ் தயாரிக்கவில்லை, இல்லை எதிர்க்கட்சிகள் தயாரித்து கொடுக்கவில்லை. ஸோ இது வதந்தி கிடையாது. இந்த ரிப்போர்ட்டை நேரடியாக பிஜேபியே ஆடிட் செய்து அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை எலெக்ஷன் கமிஷனிடம் சப்மிட் செய்திருக்கிறார்கள். இதை பிஜேபியால் எதிர்க்கவே முடியாது. Why it is being said that it is the new president, BJP Nitin Nabin, he got inherited such a treasure. புதிதாக நரேந்திர மோடி கொண்டு போய் உட்கார வைத்தார் இல்லையா, உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார அரசியல் கட்சியின் மிகப்பெரிய ட்ரெஷர் மீது இந்த நபர் உட்கார்ந்திருக்கிறார். எவ்வளோ பணம் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், 10,000 கோடி ரூபாய். 31ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு வரை approximately BJP had 10,000 crore rupees, and this is what BJP submitted their annual report to Election Commission of India. To be very precise, 9,996 crore 12 lakh rupees in cash as per their affidavit, as per their audit report. 2024ஆம் ஆண்டு முடியும் போது பிஜேபியிடம் இருந்த தொகை 7,114 கோடி ரூபாய். 2025ஆம் ஆண்டு வருவதற்குள் இது 10,000 கோடி ரூபாயாக உயர்கிறது. எலெக்ஷன் கமிஷனிடம் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தன்னுடைய ஆடிட் ரிப்போர்ட்டை சப்மிட் செய்யணும். 20,000 ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் டொனேஷனை கொடுக்கிறார்களோ அந்த கணக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் வடிவமாக வாங்கும். அதை பப்ளிக் டொமைனிலும் எடுத்து வைப்பார்கள். அந்த வழியில் வெளிவந்த இந்த எக்ஸ்பெண்டிச்சர் பிரேக் டவுனை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும், ஷாக் ஆகி விடுவீர்கள். 2025ஆம் ஆண்டு 24-25ஆம் ஆண்டு 18th லோக்சபா எலெக்ஷன் அண்ட் 8 அசம்பிளி எலெக்ஷன் இந்த காலகட்டத்தில் நடந்தது. பிஜேபி செலவு செய்தது 3,335 கோடி ரூபாய். 5 ஆண்டுகளில் பிஜேபி செலவு செய்த இந்த தொகையை நீங்கள் பார்த்தீர்கள்னா விச் வாஸ் இன்க்ரீஸ்ட் 2.5%. அந்த கிராஃபை திருப்பி நான் உங்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய அந்த வேலையை பார்க்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகளை அறிவித்தது. 44 நாட்கள் வரை இந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் நடந்தது. பிட்வீன் April 19th to 1st of June 2024 கேம்பெயின் அனைத்துமே. அந்த கேம்பெயினுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்தீர்கள்னா 23-24 பிஜேபி செலவு செய்தது 1,754 கோடி ரூபாய். கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடி ரூபாய் பிஜேபி அந்த 2 வருடத்திலேயே செலவு செய்திருக்கிறது, 23 to 2025 வரை. இந்த 5,000 கோடி ரூபாய்க்கான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேண்டிடேட். எத்தனை எம்பிக்கள் வெற்றி பெற்றார்கள்? 240 எம்பிக்கள். இந்த 240 எம்பிக்கள் அவர்கள் மீது செலவு செய்தது எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு 1,800 கோடி ரூபாய் வரை செலவு செய்ததாக கூறியிருக்கிறார்கள். 2,500 கோடி ரூபாய் வரை ஒரு கணக்கு எஸ்டிமேஷன் வெளிவருகிறது. ஏன்னா மக்கள் வெவ்வேறு இடங்கள்லாம் இவர்கள் செலவு செய்வார்கள் அந்த
அந்த கணக்கெல்லாம் பார்த்தீர்கள்னா ஒரு எம்பி மீது பிஜேபி நேரடியாக 10 கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறது. இதில் ஒரு கேண்டிடேட்டுடைய பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ஒரு ஸ்டேட் வழியாக வெளிவரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. சப்போர்ட்டர்ஸ்களுடைய அலைஸோடைய எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. நேரடியாக பிஜேபி மட்டுமே ஒரு எம்பி மீது செலவு செய்தது 10 கோடி ரூபாய். நான் டீ வியாபாரி, என்னுடைய அம்மா 10 பாத்திரம் தேய்த்து எங்களை காப்பாற்றினார், மிக ஏழையான குடும்பத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். இதெல்லாம் நரேந்திர மோடி அழகாக பேசும்போது அவருடைய ஐடியாலஜி, இந்த கட்சியின் உண்மை முகத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு கட்சி 3000 கோடி ரூபாய் ஒரு வருடத்தில் தேர்தலுக்காக மட்டுமே செலவு செய்தது என்றால் எப்படி அது ஏழை தாயின் ஏழை மகன் நடத்தக்கூடிய கட்சியாக இருக்க முடியும்? 18வது லோக்சபா தேர்தலுக்காக மட்டுமே பிஜேபி செலவு செய்தது 5089 கோடி ரூபாய் மொத்தமாக 2 வருடத்தில். அந்த வருடத்தில் 2019-20 2024-25 ஆண்டு வரை எங்கெல்லாம் தேர்தல் நடந்தது? மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம், அருணாச்சல் பிரதேஷ் மற்றும் ஆந்திர பிரதேஷ். மகாராஷ்டிராவை தாண்டி அனைத்து மாநிலங்களுமே சிறிய மாநிலங்கள். மகாராஷ்டிரா மட்டும்தான் ஒரு பெரிய மாநிலம். இதை தாண்டி ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுவும் ஒரு சிறிய மாநிலம். அங்கே 2024-25 ஆண்டு தேர்தல் நடந்தது. அப்போ அனைத்துமே சிறிய மாநிலங்கள். அந்த மாநிலங்களில் செலவு செய்தது 5000 கோடி ரூபாய். 27th December 2025 பிஜேபி இந்த ரிப்போர்ட்டை வெளிவிட்டிருக்கிறது. இவர்கள் வெளிவிட்ட ரிப்போர்ட்டில் நீங்கள் படித்து பார்த்தீர்கள்னா 88% தேர்தல் எக்ஸ்பெண்டிச்சராக மட்டுமே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதாவது தேர்தலுக்காக மட்டுமே பிஜேபி செலவு செய்தது 88%, அதாவது 3774 கோடி ரூபாயா. அவுட் ஆஃப் திஸ் 5061 crores. இதிலையும் 68% ஃப்ரம் 3774. இதிலிருந்து 68% அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பப்ளிசிட்டிக்காக மட்டுமே செலவு செய்திருக்கிறார்கள். அது எவ்வளோ? 2257 கோடி ரூபாய். இதை தாண்டி எலக்ட்ரானிக் மீடியா, டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட், சினிமா ஹால்ஸ், பப்ளிசிட்டி, இந்த கணக்கில் 1124 கோடியே 96 லட்சம் ரூபாயை செலவு செய்திருக்கிறது. மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் முறையில் 897 கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறார்கள். அதாவது பிஜேபியுடைய மினிமம் எக்ஸ்பெண்டிச்சரே 500 crores, அதற்கு கீழே பட்ஜெட்டே கிடையாது. 583 crore பிஜேபி had spent only on travel, ஏரோப்ளேன் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ்களுக்காக மட்டுமே 583 கோடி ரூபாய். ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஜெயிச்சு வந்த எம்பிக்களுக்கு கொடுத்த தொகை 312 கோடியே 90 லட்சம் ரூபாய். அதாவது ஒவ்வொரு எம்பிக்கும் 1 கோடியே 30 லட்சம் ரூபாயை பிஜேபி கொடுத்துள்ளது. இது பார்ட்டி ஃபண்ட் மட்டும்தான். ஒவ்வொரு கேண்டிடேட்டும் தனித்தனியாக செலவு செய்தது வேறு, அதெல்லாம் கணக்கிலேயே வரலை. ஸ்டேட் ஆஃபீஸஸில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் கணக்கிலேயே வரலை. 2014-15 ஆண்டு நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக பிஜேபி வழியாக தேர்வு செய்து வரும்போது பிஜேபி அந்த தேர்தலில் செலவு செய்தது 923 கோடி ரூபாய். இப்போது 3335 கோடி ரூபாய். அதாவது அதிலிருந்து ஒரு 4 மடங்கு பிஜேபியோடைய எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிகரித்திருக்கிறது. அதே வருடத்தில் 2024-25 காங்கிரஸும் தன்னுடைய பேப்பர்ஸை சப்மிட் செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் செலவு செய்தது 896 கோடி ரூபாய். 2014 ஆண்டு பிஜேபி செலவு செய்ததை விட 27 கோடி ரூபாய் குறைவாக காங்கிரஸ் செலவு செய்திருக்கிறது. இப்போது இந்த growth ஆங்கிளை இன்னொரு ஆங்கிளில் நீங்கள் பாருங்கள். இன்கம் growth பிஜேபிக்கு எங்கெல்லாம் வந்திருக்கிறது? பிஜேபி's total income increased by 4,340 crore. 2023 and 2024 6,769 கோடி ரூபாய் இருந்தது. இப்போது அதிகமாக ஒரு 4,340 கோடி ரூபாய் செலவு சேர்த்திருக்கிறார்கள். 24-25 இதில் நீங்கள் பார்த்தீர்கள்ல, பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை கொடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஸ்கிராப்ட் தேர் அன்கான்ஸ்டிடியூஷனல் எலக்ட்ரல் பாண்ட் இந்த வருடத்தில்
ஸ்கிராப் செய்யப்பட்டதோ அந்த வருடத்தில் பிஜேபிக்கு இன்னும் அதிகமாக 54%, which is 3,964 crore அவர்களுக்கு கிடைத்துள்ளது. 24 and 25ல பிஜேபி எலக்ட்ரோரல் ட்ரஸ்ட் வழியாக அவர்களுக்கு எவ்வளோ பணம் கிடைத்ததோ அதை விட ஒரு 61% அதிகமாக கிடைத்திருக்கிறது. இஸ் திஸ் நாட் மேஜிக்? பிஜேபி காட் க்ளோஸ் டு 10,000 crore rupees. வெரி வெரி புவர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, ரொம்பவே ஏழையான அரசியல் கட்சி. உங்கள் அனைவருக்குமே பாராட்டுக்கள். ஏன்னா திருட மாட்டார்கள், பொய் பேச மாட்டார்கள், ஏழைகளுக்காகவே தொண்டு செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. எப்படி இவர்களுக்கு இந்த பணம் வந்தது? சரி, பிஜேபி ஒரு எம்பி மீது செலவு செய்தது எவ்வளோ அதையும் நீங்கள் பாருங்கள். ஆஸ் பர் த ஆடிட் ரிப்போர்ட் 3,335 crore and 36 lakh is what they have spent in Lok Sabha plus Assembly combined together. பிஜேபியோடைய எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட்டை படித்து பார்க்கும்போது 1,737 கோடியே 68 லட்சம் ரூபாயை லோக்சபாவிற்காக மட்டுமே செலவு செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து 884 கோடியே 45 லட்சம் ரூபாயை ஜெனரல் பார்ட்டி ப்ராபகேண்டாவிற்காக சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லோக்கல் யூனிட்ஸ்க்காக செலவு செய்ததாக கூறியிருக்கிறார்கள். 853 கோடியே 23 லட்சம் ரூபாயை கேண்டிடேட் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சராக இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். மீடியா ஆட்ஸுக்காக 611.5 கோடி ரூபாய். மற்ற கேம்பெயின் ட்ராவல், இது வந்து லோக்சபாவிற்கு மட்டுமே, இது வந்து ஆடிட் ரிப்போர்ட் எடுத்து காட்டுகிறது. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள்னா 1,737.68 crore figure is more directly attributes the Lok Sabha campaign. சட்டத்திற்கு எதிராக இந்த அளவில் இவர்கள் பணத்தை செலவு செய்திருக்கிறார்கள். அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இவர்கள் வெற்றி பெற்றது 240 சீட்டுகள். ஒரு எம்பி மீது ஆஸ் பர் தேர் ஓன் ரெக்கார்ட், ஆஸ் பர் தேர் ஓன் எக்ஸ்பெண்டிச்சர், பிஜேபி ஹேட் ஸ்பெண்ட் 7 crore and 24 lakh rupees. இதில் கேண்டிடேட் செலவு செய்தது, மற்ற இடங்களை செலவு செய்தது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீர்களா 10 கோடி ரூபாய்க்கு மேலே ஒவ்வொரு கேண்டிடேட் மீதும். பட் வாட் டஸ் எலெக்ஷன் கமிஷன் சேஸ்? எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல் நம்பர் 90 கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல் 1961 எழுதப்பட்ட விஷயங்கள் என்ன? லாஸ்ட் என்ஹான்ஸ்ட் இன் 2022 இதை கடைசியாக இந்த செலவு செய்வதை உயர்த்தி காட்டினார்கள். அதன்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா limit to Lok Sabha election, which is like larger states, பெரிய ஸ்டேட்ஸ் எல்லாமே என்ன? ஆந்திர பிரதேஷ், அசம், பீகார், குஜராத், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால். அதிகபட்சம் ஒரு அரசியல் கட்சி, ஒரு கேண்டிடேட் 95 lakhs 95 லட்சத்தை தாண்டி செலவு செய்யக்கூடாது. நடக்கிறதா? பிஜேபி விட்டுருங்க, மற்ற அரசியல் கட்சிகளில் நடக்குதா? ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர்கள் இந்த 95 லட்சம் ரூபாய்க்குள்ளேயே செலவு செய்கிறார்களா? கிடையாது. பிஜேபி ஒரு படி அதிகம். ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் லைக் அருணாச்சல் பிரதேஷ், கோவா, ஹிமாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா, யூனியன் டெரிட்டரிஸ் லைக் டெல்லி, புதுச்சேரி, இங்கே 75 lakhs ஃபார் லோக்சபா எலெக்ஷன். ஓகே. MLA லார்ஜர் ஸ்டேட்ஸ் லைக் ஐ செட் அபவ், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் ஒரு எம்எல்ஏ 40 லட்சம் ரூபாய் இதுவரை செலவு செய்யலாம். ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் 28 lakhs. இது தேர்தல் ஆணையம் வைத்த அந்த கேப். தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன? யாரெல்லாம் அளவுக்கு மீறி செலவு செய்கிறார்களோ அவர்கள் மீது நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும். Violation can lead disqualification under section 10A of Representation of Public People Act 1951. Representation of People Act 1951 பிரகாரம் அளவுக்கு மீறி நீங்கள் செலவு செய்து அது ஆதாரபூர்வமாக உறுதி செய்யப்பட்டதென்றால் அந்த கேண்டிடேட்டுடைய ரெப்ரசன்டேஷன் டிஸ்குவாலிஃபை ஆகிவிடும். எம்பியாக வெற்றி பெற்றிருந்தால் கூட இஸ் டிஸ்குவாலிஃபைடு. அப்போது பிஜேபியில் இருக்கக்கூடிய அல்ல மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய யாராலையுமே இந்த இடத்தில் இருக்க முடியாது. எல்லாருமே டிஸ்குவாலிஃபைடு.
ரெண்டு பேர் இருந்தால் இருக்கலாமே ஒழிய எல்லாருமே டிஸ்குவாலிஃபைடு. முக்கியமாக பிஜேபி டிஸ்குவாலிஃபைடு. வாட் இஸ் பிஜேபி? வாட் இஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டூயிங்? எதற்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த விதமான கேள்வியும் கேட்பதில்லை. பிஜேபியுடைய ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள். மற்ற அரசியல் கட்சிகள் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அதுவும் நீங்கள் பாருங்கள். பிஜேபி கையில் 10,000 கோடி ரூபாய். இந்தியாவின் இன்னொரு நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி விச் இஸ் காங்கிரஸிடம் இருப்பது 522 கோடி ரூபாய் டொனேஷன் வழியாக வந்துதான். திராவிட முன்னேற்றக் கழகம் 2வது இடத்தில் இருக்கு. 365 கோடி ரூபாய் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஏஐஏடிஎம்கே 50 கோடி ரூபாய், திரிணாமுல் காங்கிரஸ் 500 crores, சமாஜ்வாதி பார்ட்டி 100 to 200 crores, ஜனதாதள் யுனைடெட் ஒரு 100 கோடி ரூபாய், பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி பிஎஸ்பி 64 crore, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் 167 கோடி ரூபாய், நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி என்சிபி ஹேஸ் 50 to 100 crores. இது வந்து கட்சி நிதி, கட்சியுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பணம், நிதி வழியாக வரக்கூடிய பணத்துடைய இந்த அக்கௌண்ட்டை இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். லெவல் பிளேயிங் ஃபீல்ட், இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கு சற்று முன்பு பிஜேபி செய்த இன்னொரு சதி, காங்கிரஸுடைய அக்கவுண்ட்களை முடக்கினார்கள். இடி, ஐடி இது போன்ற அமைப்புகளை போட்டு முடக்கினார்கள். அதாவது நாங்கள் மட்டும்தான் தேர்தலில் செலவு செய்யணும், வேற யாருமே செலவு செய்யக்கூடாது என்கிற ஒரு கணக்கை பிஜேபி எடுத்து காட்டுகிறது. இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செய்யக்கூடிய வேலையா? அல்ல அனைத்து நபர்களுக்குமே ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்பை தாண்டி நீங்கள் செலவு செய்தால் அது லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருக்க முடியாது. எப்படி பிஜேபி எவ்வளோ செலவு செய்யுது, எப்படி காங்கிரஸ் எவ்வளோ செலவு செய்யுது, எப்படி டிஎம்கே எவ்வளோ செலவு செய்கிறது, எப்படி ஏடிஎம்கே எவ்வளோ செலவு செய்கிறது, அதை கண்காணிக்கக்கூடிய வேலை தான் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கு. தேர்தல் யார் வேணாலும் கலந்து கொண்டு யார் வேணாலும் போட்டியாளராக சமமான முறைகள் ஒரு எலெக்ஷன் நடந்து அதற்கான ரிசல்ட் வெளிவந்தால்தான் ஒரு உண்மையான ஜனநாயகம். ஏழை தாயின் ஏழை மகன் திருட மாட்டார், பொய் பேச மாட்டார், கதையெல்லாம் விட்டுட்டு கடைசியில் உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீர்கள்னா ஏழைகளுக்கு சேவை செய்வதற்காக எங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம் 10,000 கோடி ரூபாய் நாங்கள் எலெக்ஷனுக்காக மட்டுமே செலவு செய்வோம். எங்கிறது பணம் வந்தது, எப்படி வந்தது, அந்த கேள்வி வேற. செலவு செய்யக்கூடிய அந்த கணக்கு, இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபியை எதிர்க்கக்கூடிய பணம் பலம் இப்போ தேர்தல் ஆணையத்துடைய அந்த தில்லுமுள்ளு. எஸ்ஐஆர் வழியாக உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 3 கோடி வாக்காளர்களுடைய பெயரை நீக்கிவிட்டார்கள். தமிழ்நாட்டில் 1 கோடி வாக்காளர்களை நீக்கியிருக்கிறார்கள். இது எல்லாமும் தாண்டி ஒரு அரசியல் கட்சியால் இதற்கு மேல் வெற்றி பெற முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.